சியோனே அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? சபையாகி நம்மை பார்த்துதான் சொல்றாரு. ஒவ்வொரு எழுப்புகிற காலம் இது தூங்குகிற காலம் அல்ல. இதோ அத்திமரம் துளிர்கிற காலம் சமீபமாயிற்று அப்படின்னு வசனத்துல போட்டு இயேசு கிறிஸ்துவோட வர அடையாளங்களுக்கு எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல அத்தனை அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு நம்முடைய மனதை நாம் கடினப்படுத்துவோமானா ஒரு நாள் சகாயமின்றி சடுதியில ஒரு நாள் நாசம் வருமா, அதுல நாமும் அழிந்து போயிடுவோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, எழுப்பு எழுப்பு சியோனே அப்படின்னு சபையாகிய நம்மை பார்த்து, அவருடைய ஆலயமாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்களே நான் தங்கும் ஆலயம், சியோனை தமக்கு சொந்தமாக கர்த்தர் தெரிந்து கொண்டாரு சங்கீதத்துல பாக்குறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் தங்கும் ஆலயமா இருக்கிறார். நாம் எழுத வேண்டிய காலத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வேதத்துல அநேகர் எழும்பினாங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி எழும்பணும் தெரியுமா? 2வது வசனம் வாசிமா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழும்பு. என்ன பண்ண? எதை விட்டு எழும்பணுமா? தூசனா என்ன சொல்லப்படுது? நம்ம பாவத்தை நோக்கிட்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாவே யோசிப்போமே, டஸ்ட் நம்ம சரீரத்துல படிச்சுச்சுன்னா மண்ணு தானே அது. ஏன் மண்ணு நம்ம சரீரத்துல படியுது? எனக்கு அது யோசிச்சு பார்த்துக்கிறோமா? ஏன் நம்ம மேல மண்ணு படியுது? மண்ணு வந்து நம்ம மேல படியுதா? இல்ல ஒரு வாரம் நம்ம குளிக்கல, ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு மண்ணு வரும்? நம்ம யாருங்க? ஹல்லேலூயா, மண்ணால செய்யப்பட்டவங்க. அப்போ இந்த மண்ணை வந்து என்ன பண்ணணுமா? உதறிட்டு எழும்பு. அதனாலதான் டஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் மேல படியதை விட நம்ம மேல அதிகமா படியும். வஸ்திரத்தை உடுத்திருக்கிறோம், எப்படினாலும் நம்ம சரீரத்துல மண்ணு வரதான் செய்யுது. எங்க இருந்து வருது? நமக்குள்ளதான் வருது. ஆண்டவர் சொல்றார், தூசி உதறி விட்டு எழும்பு மகளே அப்படின்றார். வேற வசனம் எதை தூசுன்னு சொல்ல தெரியுமா? வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எப்ப எழும்ப முடியும் தெரியுமா? வாசிங்க. மார்க் 6வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இயேசு ஒரு இடத்துல சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எப்ப தூசியை உதறி விடணும்னு சொல்லிட்டு மார்க் 6:11 வாசிங்க. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, மார்க் 6:11